தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம் பிடித்த இளம் அரசியல்வாதியாகவும் அறியப்படக்கூடியவர்தான் டி. சரத்குமார். அரசியலுக்கு வருவதற்கு முன்பே நடிகர் விஜயின் ரசிகர் மன்றத்தில் தீவிரமாக செயல்பட்டு வந்தவர். ரசிகர் மன்றத்தின் மூலம் பல்வேறு சமூக நலப் பணிகளில் ஈடுபட்டு பொதுமக்களிடையே கில்லி சரத் என்ற பெயரில் அறியப்பட்டவர். இரத்த தான முகாம்கள், கல்வி உதவிகள், மருத்துவ உதவிகள் மற்றும் பொதுநல சேவைகளில் தொடர்ந்து பங்கேற்றதன் மூலம் விஜயின் நம்பிக்கைக்குரிய நிர்வாகிகளில் ஒருவராக உருவெடுத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர் சரத்குமார். இவர் மீனம்பாக்கத்தில் உள்ள MM ஜெயின் கல்லூரியில வணிக நிர்வாக படிப்பான BBA முடித்தவர். இளம் வயதில் இருந்தே சமூக சேவையில் ஆர்வம் கொண்ட இவர் ரசிகர் மன்ற பணிகளின் மூலமாக பலருடன் நெருங்கி பழகி நிர்வாக அனுபவத்தையும் பெற்றவர். நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த போது அவருடன் இணைந்து கட்சி அமைப்பு பணிகளில் முழுமையாக ஈடுபட்டார். தமிழக வெற்றிக் கழகம் உருவாக்கப்பட்ட பிறகு கட்சியின் ஆரம்பகட்ட வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றிய நிர்வாகிகளில் ஒருவராக சரத்குமார் விளங்கி வருகிறார். குறிப்பாக செங்கல்பட்டு மற்றும் தாம்பரம் பகுதிகளில் உறுப்பினர் சேர்க்கை, பொதுக்கூட்டங்கள் மற்றும் கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளிலும் தீவிரமாக செயல்பட்டவர். இதன் காரணமாக கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் ஒருவராக உயர்ந்தார். அரசியலுக்கு வருவதற்கு முன்பே இவர் ஒரு சிவில் ஒப்பந்ததாரராக கட்டுமான துறையில தொழில் செஞ்சுட்டு வந்தவர். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தாம்பரம் தொகுதியில தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்டார். தேர்தலில் 1,00,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று 35,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினரானார். இந்த வெற்றி TVK கட்சியின் முக்கிய அரசியல் வெற்றிகளில் ஒன்றாக கருதப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக அரசு அமைந்த போது டி. சரத்குமார் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இளம் வயதிலேயே அமைச்சரான இவர் அரசு நிர்வாகம் மற்றும் மனிதவள மேலாண்மை தொடர்பான பணிகளை கவனிக்கும் அமைச்சராக செயல்பட்டு வரார். ரசிகர் மன்ற தொண்டராக தொடங்கிய அவரது பயணம் கட்சி நிர்வாகியாக வளர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் பிறகு அமைச்சராகவும் உயர்ந்தவர். அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகும் பொதுமக்களை நேரில் சந்திப்பது, மக்கள் குறைகளை கேட்டு தீர்வு காண முயற்சிப்பது, சமூக ஊடகங்கள் வாயிலாக மக்களுடன் தொடர்பில் இருப்பது போன்ற நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வராரு. சமூக சேவையில் இருந்து அரசியலுக்கு வந்த புதிய தலைமுறை அரசியல்வாதிகளில் ஒருவராகவும் நடிகர் விஜயின் நெருங்கிய நம்பிக்கைக்குரிய தலைவர்களில் ஒருவராகவும் டி. சரத்குமார் தற்போது அறியப்படுறாரு. இந்த நிலையில தான் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பரவிய ஒரு பழைய வீடியோ குறித்த சர்ச்சை எழுந்தபோது அது தனது மகளுக்காக மருந்து மாத்திரையை நசுக்கிய காட்சி மட்டுமே என்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் அமைச்சர் சரத்குமார் விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தியது போல் வீடியோ வெளியிட்ட தாவேக அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி திமுக மாணவரணி சார்பில் நாளை, அதாவது 29/6/2026 திங்கட்கிழமை மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு.